நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். இந்த மழை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம். நாம் காலையில் தியானித்த அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை நாம் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கலாம். பல காரியங்களில் நம்ம சோர்ந்து போகலாம். எது வேணால் நடக்கலாம். நன்மைகள் நடக்கலாம். சில நேரத்தில் பார்ப்பதற்கு பயங்கரமான காரியங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு போல வரலாம். ஆனால் எந்த சூழலிலும் மறக்காமல் கர்த்தரை பிடித்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் என்றென்றும் அவர் துணை நிற்பார். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இந்த பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், ஒரு எச்சரிப்பு ஜனங்களுக்கு தரப்படுகிறது. ஜனங்களுக்கு தருவது யார்? தேவாதி தேவன் தருகிறார். எங்கே தருகிறார் என்று கேட்டால், ஜனங்கள் பாலைவனத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு நேராய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் இன்னும் போகவில்லை. இதற்கு பிறகுதான் யுத்தங்கள் தொடங்குகிறது. பல நாடுகள், கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளை அவர்கள் சண்டை போட்டு ஜெயிக்கணும். மோசேயுடைய காலம் முடிந்து விட்டது. மோசே தன்னுடைய பொறுப்பை யோசுவாவிடம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போ யோசுவாவிடம் சொல்லும் பொழுதும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களிடமும் சொல்லும் சில காரியங்களை, கர்த்தர் சொன்ன சில ஆலோசனைகளையும் சில அறிவுரைகளையும் சில குறிப்புகளையும் அவன் மக்களோடு சொல்லுகிறான். சொல்லும்பொழுதுதான் இந்த காரியம் என்ன சொல்கிறான்? நீங்கள் அந்த தேசத்துக்கு போகும் பொழுது இன்னும் சீக்கிரத்தில் போயிடுவீங்க. கானான் தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசம், அதுதான் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அந்த தேசத்தில் போய் நீங்கள் அடைஞ்ச பிறகு நீங்கள் ரொம்ப சுகமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க. எந்த குறையும் இல்லாமல் இருக்க போகிறீங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு இருக்க போகிறது என்றால், அதில் இருக்கிற சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அந்த பகுதியை பாருங்கள். கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். இங்கே கவனிங்கள், இந்த ஜனங்கள் ஏற்கனவே இருந்த இடம் எது? எகிப்து. எகிப்தில் இவர்கள் வாழ்ந்த வீடுகள் சாதாரண வீடுகள், மண் வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வீடுகளில் இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் மாளிகைகளை பார்த்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அந்த அரண்மனைகளை பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் கட்டியவர்கள் இவர்கள்தான். இவர்கள் அடிமைகளாய் நடத்தப்பட்டதால் அந்த பட்டணத்தில், கோசேன் தேசத்திலும் எகிப்து தேசத்திலும் எல்லா வேலைகளையும், செங்கல் அறுப்பது முதற்கொண்டு எல்லாவற்றையும் கட்டுகின்ற வேலை, ஒரு நகரத்தையே, ஒரு நகரம் மாத்திரமல்ல பல நகரங்களை கட்டின வேலைகளை செய்தவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதற்கு தரப்பட்ட கூலி ஒன்றும் இல்லை. அதற்கு தரப்பட்ட கூலி அந்த நாட்டில் வாழ்வது மட்டும்தான். அவர்களுக்கு போஷிக்க உணவு தரப்பட்டது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட வேலைகளை செய்த, இப்படி கஷ்டப்பட்ட, வீடு கூட இல்லாத அனாதைகள் போல, பரதேசிகள் போல, அடிமைகள் போல வாழ்ந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க போகின்ற இடத்துல எப்படி மாற போறீங்கன்னா, எப்படி இருக்க போறீங்கன்னா, கட்டாத வீடுகள், கட்டாத பட்டணங்கள். அதை நீ கட்டலை, ஆல்ரெடி கட்டி வச்சுக்குது. அதை போய் ஜஸ்ட் நீ போய் கிளைம் பண்ண போற, அவ்வளவுதான். நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க தேவையில்ல. நீ அதை போய் சோதரிக்க போற.
அப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா? அது வசதியான பட்டணம், வசதியான சிட்டி. அப்படின்னா உனக்கு குறை எதுவும் இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து போகும்போது அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். ஒரு குறைவு இல்லை, தண்ணியில் முதற்கொண்டு எந்த குறை இல்லை. அப்படிப்பட்ட வசதியான தேசத்திற்கு, பெரிய தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போகின்றார். தான் முதல் பெர்சிபா வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும், அந்த கானான் தேசத்தை உள்ளடக்கிய பகுதியில் எல்லாம் இவர்கள் போகிறாங்க. ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் அந்த பட்டணம் மாத்திரமல்ல, அவர்கள் வெட்டாத துறவுகள், வெட்டாத கிணறுகள், நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகள். அப்படின்னா வீட்டில் எல்லாம் இருக்குது, நீ ஒன்றும் புதுசாக வாங்க தேவையில்ல. நீ வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, டிவியோ அல்லது கட்டிலோ, சேரோ, டேபிளோ எதுவும் வாங்க தேவையில்ல. நீ பாட்டு போகிற, அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற, அந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன், அங்கே இருக்கிறவனை அடிச்சு திருத்த போகிற, திருத்திட்டு நீ அந்த பட்டணத்தில், நீ அந்த அரண்மனையில், நீ அந்த மாளிகையில் சுகமாய் குடியிருக்க போகிற என்று கர்த்தர் இவர்கள் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இவர்களுக்கு வைத்தார். இவருடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தா, சுதந்திரிக்க போகின்ற வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் இருந்த வாழ்க்கை, பிந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டால், நான் சொன்னது போல அவர்கள் செங்கலை எரித்தார்கள், அவர்கள் வயலில் எல்லா வேலைகளையும் செய்தார்கள். ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை, செங்கல் அறுப்பது ஒரு குறிப்பிட்ட பணி, எல்லாருக்கும் தரப்பட்ட பணி அது. ஆனால் அது மாத்திரமல்ல, பட்டணங்களை உருவாக்குவது, அங்கே இருக்கிற அரசனுடைய நிலங்களை அவர்கள் எல்லாவற்றையும் வேலை செய்வது என்று எல்லா வேலைகளையும் செய்து அவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று கேட்டால், தங்கள் ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு. ஏன் நம்ம வாழறோம்? இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? இந்த தேசத்தில் இப்படி கஷ்டப்பட்டு வாழணுமா என்று, இப்படிப்பட்ட செத்து போயிடலாமே, நம்ம சாக முடியாது தேவ ஜனங்கள் என்று நினைக்கின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த மேலான ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும்பொழுது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம் என்பது காரியம் அல்ல. ஏன்னா அப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், கர்த்தருக்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா? இப்படி கர்த்தர் குப்பையில் இருந்த நம்மை கோபுரத்தில் உட்கார வைத்த தேவனுக்கு எவ்வளவு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும், எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அவரை துதித்து என்ன ஒரு வேலையே இல்லை, எல்லாமே கர்த்தர் சகலத்தை தந்து விட்டார். இப்படிப்பட்ட சூழலில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம கர்த்தருக்கு நன்றியோடு இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ அப்போ எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீ துதிச்சுட்டு இரு, நீ பாட்டு பாடிட்டு இரு அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். உன்னை கஷ்டம் இல்லாமல் நீ திருப்தி அடைந்து இருக்கும் பொழுது எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, செழிப்புள்ள ஒரு வாழ்வின் மறைந்திருக்கும் ஆபத்து. செழிப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மறைந்திருக்கிற ஆபத்து, இதான் இந்த செய்தி. பாருங்க, இந்த ஜனங்கள் பொதுவாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்க்கும்போது, சிலரை பார்க்கும்பொழுது ரொம்ப அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிரதர், விசுவாசத்தை விட்டுறாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்கள் கூடவே இருப்பார், பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க என்று இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட அறிவுரைகள், கர்த்தரை விட்டு விலகிடாதீங்க, கர்த்தரை விட்டு இப்படி தான் இருக்கணும், ஆனால் கர்த்தரை விட்டு தான் பண்ணாதீங்க, விலகிடாதீங்க, இப்படி சில காரியங்கள் நடக்கும் தான், ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க, கர்த்தரை மறந்துடாதீங்க என்று சிலரை நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட நபர் பலவீனப்பட்டு போகும்பொழுது, அவர்கள் சுகவீனப்பட்டு போகும்பொழுது, ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்ட பொழுது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கும் பொழுது, ஒரு வேதனையில் அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்களை தைரியம் சொல்வதற்காக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேசுவோம். ஆனால் கர்த்தர் அப்போ பேசலை. கர்த்தர் காண்பிக்கிற சுச்சுவேஷன் வேற. காண்பிக்கிற சுச்சுவேஷன் குறையில்லாத சுச்சுவேஷன், ஆபத்தில்லாத சுச்சுவேஷன், எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாத எல்லா சகலமும் பூரணமாக இருக்கிற நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த மாலை வேளையில் ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஒரு விசுவாசியாக இருந்து கர்த்தரை விட்டு விலகுகின்ற 3 ஆபத்தான நிலைகள். கர்த்தரை விட்டு ஆண்டவரை தேடி வருகிறோம். எந்த 3 காரணங்களால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விட்டு விலகி செல்வான்? அப்போ எப்படிப்பட்ட கவனம் அந்த நமக்கு தேவை? எப்படிப்பட்ட சூழலில் அந்த டெம்டேஷன் வரும், அந்த சோதனை வரும், நம்ம அப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் என்று ஒரு 3 காரியங்களை தியானித்து கர்த்தர் நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலில் நாம் ஒரு விசுவாசி கர்த்தரை விட்டு விலகுகின்ற ஆபத்து எங்கே இருக்குது தெரியுமா? முதலில் நம்ம ஆரம்பத்திலிருந்து செல்லலாம். பாடுகளில் ஒரு நமக்கு சோர்வு வரும்பொழுது கவனம் தேவை. என்னுடைய வார்த்தைகளை கவனிங்கள். பாடுகள் ஒரு மனுஷனுக்கு வரும்பொழுது அவனுக்கு ஒரு கவனமுள்ள வாழ்க்கை தேவை. அநேகருக்கு பாருங்கள், நம்ம ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நம்ம விரும்புகின்றோம். அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் பல காரியங்களை கேட்கிறோம், பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கேட்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை தருகிறார், சில காரியங்களை தராமலும் போகிறார். அப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்காம நமக்குள்ள ஒரு சோர்வு உண்டாகும் பொழுது, சில காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கும் பொழுது, சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் லிட்ரலாக விலகுறோம் என்றால் மனசில் சோர்வு வருகிறது. அதற்கு முன்பதாக ஜெபித்ததை போல ஜெபிக்க முடியவில்லை. எதுக்கு ஒரு ஜெபம் போய் உட்கார்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த இழப்பு, சந்தித்து கொண்டிருக்கிற அந்த அவமானம், அந்த நிந்தை நம் கண் முன் அடிக்கடி வந்து போகிறது. அதனால் நாம் அதை செய்ய முடியல. அப்போ ஒரு மனிதன் தவறுவதற்கு அல்லது கர்த்தரை விட்டு விலகுவதற்கு முதல் காரணம் எதுவாக பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டலாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது, இழப்புகள் நேரிடும் பொழுது, ஒரு மனிதன் பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் சோர்ந்து போகிறான். அப்போ பாடுகளை நாம் டீல் பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் என் ஜப வாழ்க்கை இந்த பிரச்சனை இருக்குது தான், இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் பெருக்குது, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் என் ஜப வாழ்க்கை கரெக்டாக இருக்கா? நான் நல்லா இருக்கும்பொழுது எப்படி பண்ணணும் அப்படி நான் ஜபம் பண்ணுறேன்னா, அல்லது நான் ஆலயத்திற்கு நான் ஒழுங்காக செல்லுவனே, எனக்கு மனசுக்குள்ளே இருந்த அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு பக்தி, அந்த முழு உள்ளத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கின்ற அனுபவம் எனக்கு இப்போ இந்த சூழலில் இருக்கிறதா என்று, இதுதான் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நாம் கவனமாய் வாழுகின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் யோபுவை பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம். யோபு 17ஆம் அதிகாரம், யோபு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். யோபு 17:1. இங்கு யோபு சொல்கிறார், என் சுவாசம் ஒழிந்து போகிறது, என் நாட்கள் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த பிறகு உடல் முழுவதும் சொறி சிரங்களை பாதிக்கப்பட்டு உயிர் மாத்திரம்தான் பாக்கி இருக்கிறது. அந்த சூழலில் சொல்லப்படுகின்ற வார்த்தை, யோபுவினால் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சாக போகிறேன், எனக்கு குழி வெட்டியாச்சு, இன்னும் என்னை கொண்டு போயிட்டு இன்னும் புதைக்கல, சீக்கிரத்தில் அதுவும் போயிடும் பழகுது என்று அவன் தன்னுடைய ஒரு அவநம்பிக்கையை, எல்லாம் கவனிங்க, அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். நமக்கு தெரியும், யோபு மிகவும் உத்தமன், சன்மார்க்கன். அவன் ஆண்டவரை ஒரு நாளும் குறைகள் வந்த பொழுதும் அவன் குறை சொல்லவில்லை. ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய தொய்வு, மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாருக்கும் வருவது தான். அதை தாண்டிய ஒரு யாரும், இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பலவீனம் வந்தது. இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் மிகவும் சோர்ந்து போனார். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார். என்னால் முடியல, இதை தாங்க முடியல, நான் எப்படி இந்த சிலுவை சுமக்கப் போகிறேன்? பிதாவோடு அவர் மிகவும் அவர் ஒரு தேவனாய் தேவஸ்தானத்தில் அவர் சந்தோஷமாய் இருந்த பரலோகத்தை விட்டுவிட்டு இங்கே பாடுகள் இணைப்பதை நினைச்சு அவர் மிகவும் ஒரு மனதில் தொய்வு வந்த பொழுது மீண்டும் தேவதூதன் இயேசுவா பிதாவானவரால் தேவனால் அனுப்பப்பட்டு வந்த தேவதூதன் ஆண்டவரை பலப்படுத்தினான். அந்த பலத்தோடு ஆண்டவர் சிலுவை பாடுகளை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்கள், நம்ம பார்த்தோம், இங்கே ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை
என்னை குழியில் வைக்க போகிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யோபு சொன்னாலும் அவன் உண்மையில் அவன் சோர்ந்து போகவில்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு வார்த்தை கூட அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. அவன் ஆண்டவரை, நீங்கள் யோபு ஃபுல்லாக வாசித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை ஏன் இப்படி, அவன் மனதில் வந்த எல்லா கேள்விகளையும், அவன் எல்லா குமுறல்களையும் கேள்விகளாய் கேட்பான். ஏன் ஏன் இப்படி நடக்குது, துன்மார்க்கர் நல்லா இருக்கிறானே, நான் இப்படி ஒரு நீதிமான் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா, என்னை பார்க்கிற அந்த ஜனங்கள் எப்படி எடுத்துருவாங்க, நான் இப்படி கஷ்டப்படும் போது என்னை பார்க்கிற மற்றவர்கள் இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுகிறதா, நான் எப்படி ஆண்டவரை நான் நேசித்தேன், இப்படி வாழ்க்கையில் அப்போ என்னை பார்த்து யாராவது ஆண்டவரை தேடி வருவாங்களா என்று தன் மனதில் இருந்த எல்லா கேள்விகளை கேட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார், பேசினார். அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் யோபு கேட்ட கேள்விக்கு பதிலே அல்ல. இவன் கேட்டது வேற, அவர் சொன்னது, அவர் கர்த்தர் தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய இறையாண்மையையும் அந்த சாவரினிட்டி தான் கர்த்தர், அதை பற்றி தான் பேசினார். நீ வானத்தை பார்த்தியா, நீ லேவியாத்தனை பார்த்தியா, இதை பார்த்தியா, நீ இந்த விலங்கை பார்த்தியா என்று கர்த்தர் என்னுடைய மகிமையை பார்த்தியா, நான் நான் தவறு செய்வேனா என்று கர்த்தர் தன்னுடைய நீதியை பற்றி பேசினாரே ஒழிய யோபுக்கு அவனுக்கு ஒரு சோர்வு வந்தது. ஆனால் அந்த சோர்வு வந்தாலும் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் ஒரு நாளும் கர்த்தரை குறித்து அவன் தீமையாய் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பயம், சோர்வு வரும்போது கவனமாக இருக்கணும். ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏறிடுகிறது அப்படின்னும் பொழுது சில இடத்துல அந்த பயம் என்ன பண்ண தெரியுமா, நம்மை ஆண்டவரை விட்டே பிரிச்சிடும். இப்போ சாட்சிகளே சொன்னாங்க பாருங்க, எனக்கு தெரிந்து நான் சிறு வயதாக இருந்தேன். நான் 3வது படிக்கும்போது சில டீச்சர்ஸ் வந்தாங்க. இவங்க இப்போ 2 டீச்சர்ஸும் எப்படி இருக்கிறாங்களோ, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிறாங்களோ, அதே போல் நான் சென்ற சபையில் 3 ஆசிரியர்கள் வந்தார்கள். அவர்கள் ரொம்ப நாள் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் மேலே வந்திருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாங்க, குடும்பமாக எடுத்தார்கள், குடும்பமாக ஆலயத்துக்கு வந்தாங்க, சத்தியத்தை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மிரட்டல் வந்தது. நீ திரும்பி அங்கேயே அந்த ப்ராட்டஸ்டன்ட் கோயிலுக்கு போறியாமே, நீ அங்கே போனாக்கா உனக்கு வேலை கிடையாது அப்படின்னாங்க. அவ்வளோதான். அடுத்த வாரத்துலேருந்து இன்ன வரைக்கும் வரல அவன் சர்ச்சுக்கு. அடுத்த வாரத்துலேருந்து இன்ன வரைக்கும் பல முறை பாஸ்டர் போனார். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் வர முடியாது. காரணம் பயம் பாருங்க. ஆனால் இப்போ இவங்க சொன்னதை பாருங்க, வேலை போவதற்கான சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பேன் என்கின்றது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்ட சூழலை ஒரு நாளும் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். காரணம், எனக்கு முன்பாய் கர்த்தர் போகிறார், அவர் பாதையை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதை அது உங்களுடைய பாதை அல்ல, அது கர்த்தர் நடத்தி செல்கின்ற பாதை. அவர் உங்களுக்காய் வழியை ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். பாருங்க, இங்கே நம்ம பார்க்கிறோம், பயத்தில் மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஒரு பயம் சூழ்நிலை உண்டாகும், ஒரு நோய், ஒரு காரியம் வரும்பொழுது, ஒரு மிரட்டல் வரும்பொழுது, அவ்வளவுதான். அப்போ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு பயம் நம்மை தேடி வரும் பொழுது, ஒரு மிரட்டல் நீங்கள் ஆண்டவரை தேடி வருவது நிமித்தம் உங்களுக்கு விடப்படும் பொழுது, நாம் கவனமாய் நம்முடைய ஆத்மாவை பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு விலையேற பெற்றது. ரட்சிப்பிற்கு நீங்கள் எதை கொடுத்தும் எதை காட்டியும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுக்காக எதை காமிச்சாலும் அதுக்காக பயந்து போடாதீங்க. இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஒரு நாள் அது நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் மிகவும் துக்கிக்கின்ற காரணமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சிலர் பாருங்கள், ஒரு பஞ்சம், ஒரு வறுமை வரும் பொழுது, தங்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒரு குறைவு வரும் பொழுது அவர்கள் ஒரு உள்ளத்தில் ஒரு சோர்வு ஏற்படும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. என்ன, அது இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஜெபிக்கிறேன், போகிறேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கும் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க முடியல, இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்குறேன், கர்த்தர் இதை செய்ய மாட்டாரே. சில அடிப்படை தேவைகளில் நம்ம ஒரு குறைவு ஏற்படும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் நம்மை மிஸ்லீட் பண்ணிடும். அந்த சர்ச்சைக்கு போகிறேன், எனக்கு இன்னும் இந்த காரியம், இந்த கடன் இன்னும் அடையாதுக்குது, இன்னும் இந்த பிரச்சனை அப்படியே மாறாதுக்குது என்று நாம்
நம்மை திசை திருப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக போஷிப்பு, உலக தேவை ஒரு 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 கருவியாய் அது நம் மாறிவிடக்கூடாது. பாருங்கள், நகோமியை பாருங்கள். நகோமியை குறித்து நான் காலையில் சொன்னேன். நகோமி நல்லா தான் இருந்தா, பக்தியுள்ள ஒரு பெண், பக்தியுள்ள பெண். ஆனால் பஞ்சம் என்று ஒரு வந்த பொழுது அவள் தேவனை நோக்கி, பரத்தை நோக்கி பார்க்காமல் அவளுடைய பார்வை உலகத்தை நோக்கி சென்றது. இருந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, மழை இல்லை. மழை இல்லைன்னா என்ன பண்ணணும்? தேவை வரும்போது என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இல்லை, பரத்தை நோக்கி பார்ப்பதை விட்டு விட்டு தூரத்தை அங்கே யாராவது இருக்காங்களா, இங்கே யாராவது இருக்காங்களா, அங்கே எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று பார்த்ததன் விளைவு அவளுடைய கணவனை இழந்தால், அவளுடைய பிள்ளைகளை இழந்தால், கடைசியில் ஒன்றுமே இல்லாமல், எப்படி ஒன்றுமே இல்லாமல் போனாலோ, ஒரு வேளை தெரியல எனக்கு, அவள் பல காரியங்களை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் வரும்பொழுது வெறும் கையாக தான் வந்தா. இப்போ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய அடிப்படை தேவைகளில் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காகவும் ரட்சிப்பை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க, அதுக்காகவும் ஆண்டவரை விட்டு விலகி போய்விடாதீங்க. கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த மாலை வேளையில் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் நான் இப்போ சொன்ன இந்த ஜனங்கள்லாம் பாருங்கள், அது யோபுவாக இருக்கட்டும், அல்லது அது நாம் இப்போ பார்த்த இந்த நகோமியாக இருக்கட்டும், அல்லது மற்ற சில தேவ மனிதர்களாக இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், பயம் வந்தது. சில காரியங்களில் ஒரு சில காரியங்களில் சோர்ந்து போனாங்க, இழப்பில் சோர்ந்து போனாங்க, கவனம் இல்லாமல். ஆனால் அவர்கள் மீண்டும் ஆண்டவருக்குள் திரும்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இழப்பினால் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், பஞ்சத்தில் அல்லது ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்கின்ற காரியம் கிடைக்கலையா, அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவு ஆண்டவருக்குள்ளே வந்துடாது. எனக்கு தெரிஞ்சு வந்துடாது. ஏன் தெரியுமா? வர பாடுகள் நம்ம மென்மேலும் கர்த்தரிடத்தில் உட்கார வச்சு இன்னும் ஜெபிக்க வைக்கும், இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை தேட வைக்கும், இன்னும் நமக்கு தீமையான மனிதர்களை அடையாளம் காமிச்சு கொடுக்கும். இது இல்லை, இந்த நிந்தையில் போகும்போது, இந்த கஷ்டத்தில் போகும்போது ஒவ்வொரு ஆளையும் ஆண்டவர் காட்டி கொடுப்பார். இவன் இப்படி தான், இந்த நபருடைய எல்லை இப்படி தான் என்று கர்த்தர் எல்லாருடைய முகத்திரையையும் கர்த்தர் கிழித்து விடுவார், எடுத்து விடுவார். அப்போ இந்த பாடம் முடியும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். நான் கர்த்தரால் நடத்தப்பட்டேன், கர்த்தர் ஒரு தெளிவை உண்டாக்கினார். அவரை ஒரு நாளும் நான் விட்டு விடக்கூடாது. ஏன்னா இந்த பாட நான் கடந்து வந்தது காரணம் கர்த்தர் தான் என்று கர்த்தர் மேல உங்க விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ஒரு தெளிவு உண்டாகும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பாருங்க, அதை முதல்ல நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம எச்சரிக்கையாய் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும்பொழுது, குறைகள் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வரும்பொழுது, நாம் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்காத பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்கிற வார்த்தை கவனிங்க, கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கவனம் தவறினா நீங்கள் ஒருவேளை அந்த ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கர்த்தர் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் அதை விட எச்சரிப்பாக இருக்க வேண்டிய இன்னொரு நிலை இருக்கிறது. இன்னொரு நிலை, நாம் ஏற்கனவே சொன்ன இழப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் சொன்னேன். ஆனால் இன்னொரு இடத்துல நீங்கள் எச்சரிப்பாக இருக்கணும். எப்போ தெரியுமா? கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளும் பொழுது, உங்கள் தேவையை கர்த்தர் சந்திக்கும் பொழுது, நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது, நல்லா கவனிங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்த பிறகு நம்ம சந்தோஷப்படுகிறோம், நல்லது. தந்த பிறகு நாம் அக்களிக்கிறோம், நல்லது. கர்த்தர் ஒரு காரியத்தை, ஜெபத்தை கேட்ட பிறகு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், நல்லது. ஆனால் அதோடு கூட பெற்ற பிறகு நாம் மிகுந்த கவனத்தோடு, எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ரொம்ப ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது? சில காரியங்களை சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட ஒரு வீடு கேட்குறீங்க, அல்லது ஒரு வேலையை கேட்குறீங்க. வேலை இல்லாததுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பல நேரம் வந்து ஜெபம் பண்ணுறீங்க. வேலை இல்லாதோடனே அப்பப்போ எல்லா ஜெபத்துக்கும் வரீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சா வரீங்க, தினந்தோறும் ஜெபம் 6 மணிக்கு வச்சா வரீங்க, ஒரு இது மிஸ் பண்ணுறது கிடையாது. காலையில் தினந்தோறும் எழுந்து ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவர் அந்த வேலையை தராருன்னு வச்சுக்கலாம். தந்த பிறகு இது எப்படி உங்களை மாத்திரன்னா, கர்த்தரை விட்டு விலகுவதற்கு இது ஒரு கருவியாய் மாறிவிடும். ஜெபிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு,
வேதம் வாசிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரமாட்டீங்க? வேலை பாஸ்டர், ஒரே வேலை, ஓவர் டைமாக செய்கிறேன், அதுவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகுகின்ற நிலைக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் நம்மை கொண்டு போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் சொன்னேன், எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய 400 வருட ஜெபம் எது தெரியுமா? ஆண்டவரே, இந்த அடிமைத்தலம் உடையணும் ஆண்டவரே, இது எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, நாங்கள் உங்கள் பிள்ளை அல்லவா, எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டீரா, எங்களை விடுவித்தடுங்க ஆண்டவரே என்று சொல்லி 400 வருடங்கள் ஆண்டவரோடு போராடி ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், விடுதலை தந்தார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். வந்த பிறகு அவர்கள் எப்படி இருந்தாங்க? நான் சொன்னேன், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? எப்படி இருந்தாங்க? சில காரியத்தை சொல்கிறேன். அவர்களுடைய ஜெபம் எப்படி இருந்தது முதல்ல பாருங்க. இதற்கு முன்பதாக ஜெபித்தார்கள். எகிப்தில் இருக்கும் பொழுது செங்கல்ல அறுத்துட்டு ராத்திரி வந்து அழுதுக்குனே ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? பெருமூச்சின் ஜெபம், பெருமூச்சு. அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. என்றால் பெருமூச்சு எப்போ விடுவோம்? நம்ம சொல்லுங்க, பெருமூச்சு எப்போ விடுவோம்? அழுது பலன் இல்லாமல் போகும் பொழுது. நீங்கள் குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸாக அழுது பலன் இல்லாமல் போகும்பொழுது விடுகின்ற பெருமூச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சை இவர்கள் விட்டார்கள். இரவு முழுவதும் அழுது, ஆண்டவரே விடுதலை இல்லையா ஆண்டவரே, தூங்க முடியல, கை கால் இவ்வளோ இப்படி வலிக்குது. ஆனால் காலையிலேருந்து திரும்ப காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடியோடு பனிஷ்மெண்ட்டோடு வேலை செய்யணுமே. இப்படி ஆண்டவரிடத்தில் பெருமூச்சோடு ஜெபித்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து விடுதலை தந்த பிறகு, அவர்கள் கேட்டதை அருளச் செய்த பிறகு, இப்ப வாழ்க்கை திருப்தியா இருக்கிறது, இப்ப குறை இல்லை. இப்ப ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? முறுமுறுத்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நன்றி சொல்லி கேட்கறாங்க. தண்ணி நல்லா இல்லை, என்ன தண்ணி இது, இந்த தண்ணியா கொடுக்குறது தரீங்க, ஒரே நாத்து அடிக்குது, ஒரே ஸ்மெல் வருது, ஒரே கசப்பா இருக்குது. என்ன சாப்பாடு தரீங்க? இந்த சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குது, இது ஒன்றும் டேஸ்ட் இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய நடத்துதலை குறித்து குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள். அதனால தான் சொன்னேன், கர்த்தர் ஒரு காரியத்தை, நம்முடைய ஜெபத்தை கேட்ட பிறகு வரக்கூடிய வாழ்க்கை எச்சரிப்போடு நாம் செயல்படக்கூடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வதில் எப்படி இருந்தார்கள் பாருங்க. கர்த்தரை சார்ந்து கொள்வதில் இதற்கு முன்பதாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க தான். ஏன்னா தெரிஞ்சிச்சு, இந்த எகிப்திலிருந்து ஒரு விடுதலை எங்களால் உண்டாகுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ராஜாவும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரன். அப்ப அவனே எங்களை விடுதலை செய்வதற்கு கண்டிப்பாக அவனுடைய மனசு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அரக்கன். கர்த்தர் அவனோடு பேசினாதான், கர்த்தர் வானத்தின் வழிகளை வாசல்களை திறந்தா மாத்திரம்தான் இந்த காரியம் நடக்கும் என்று அவர்கள் உணர்ந்ததால கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தாங்க. ஆனால் விடுதலை தந்துட்ட பிறகு, ஆண்டவர் அங்கிருந்து வந்த பிறகு, இப்போ கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதில்ல, அவங்களுக்குள்ளே கன்சல்ட். ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறொன்றும் இல்லை. என்றால் இங்க நம்ம தான் இருக்கிறோம். இங்க நம்ம நினைச்சா இது ஒன்றா கொண்டு வரலாம். கர்த்தர் நமக்கு மன்னாவை தருகிறார், அதை தவிர கர்த்தர் தரமாற்றாரேன்னு சொல்லலை. இந்த மன்னாவை தவிர நம்ம கண்ணு பார்க்கலையே, தங்களை பிரதானப்படுத்தினார்கள், தங்களுடைய அந்த புலன்களை பிரதானப்படுத்தினார்கள். நம்ம வேற ஏதாவது தேட முடியுமா? நம்ம முயற்சி பண்ணி வேற ஏதாவது கொண்டு வர முடியுமா என்று கர்த்தரை சார்ந்திருந்த நிலை மாறி இப்பொழுது தங்களை தாங்களே சார்ந்திருந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அடுத்தது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? எகிப்தில் இருந்த பொழுது நொறுங்கின மனது, உடைந்த உள்ளம், ஆறுதலை தேடி அலைகின்ற உள்ளம். யாராவது வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்று ஏங்கின உள்ளம். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? இந்த பாலைவனத்தில் வணங்கா கழுத்துள்ள இருதயம், வணங்கா கழுத்துள்ள உள்ளம். யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. வணங்கா கழுத்துனா யார் எதை சொன்னாலும், மோசே சொன்னாலும் சரி, ஆண்டவரே காரியங்களை சொன்னாலும் சரி, அதை கேட்காத நிலை. பாருங்க,
வசனத்தை கேட்கிற அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? வசனத்தை கேட்ட நிலையில் எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். மோசே வந்து சொல்றாரு, ஏன்பா ஆண்டவர், நீங்க வாசித்து பார்க்கலாம், நீங்க குறித்துக் கொள்ளுங்கள், ஆனால் வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் மோசே வந்து சொல்கிறார். யாத்திராகமம் 4:31 அங்க வந்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார், உங்க உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தலை குனிந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தர வேண்டிய கனத்தை தந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, கர்த்தர் இதை செய்யாத என்று சொல்லும் பொழுது முறுமுறுக்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். இப்ப வணங்குதல் தாழ்ந்து தரை மட்டும் சாஷ்டாங்கமாய் பணிந்த நிலை மாறி இப்பொழுது எப்படி மாறிச்சுன்னா, கர்த்தரை தூஷிக்கிற நிலை, கர்த்தரை முறுமுறுக்கிற நிலை, அவருடைய நடத்துதலை குறை சொல்கிற நிலை. பாருங்க, ஒரு இழப்பு வந்த பொழுது சோர்ந்து போனவர்களை விட, சொல்கிற வார்த்தைகளை கவனியுங்கள், இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு வந்த பிறகு சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கியவர்களை விட, நல்லா இருக்கும் பொழுது அல்லது இழந்த அந்த ஆரோக்கியத்தை பெற்ற பின்பு பின்மாற்றத்திற்கு போனவர்கள் தான் அதிகம். கஷ்டம் இருக்கும்போது ஒரு தப்பு செய்ய மாட்டான், அவன் ஒரு மனமாற்றத்தை அவன் நம்ம பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் அந்த சூழலை மாற்றி சுகம் தந்த பிறகு இந்த மனசு என்ன பண்ண தெரியுமா? திரும்பி போய் நல்லா இருக்கும்போது, நல்லா இப்போ கை காலெலாம் நல்லா இருக்குது, இப்போ பழைய ஆரோக்கியம் வந்துடுச்சு, ஆனால் அந்த பழைய ஆரோக்கியத்தை வச்சு கர்த்தருக்கு எந்த பயனும் இல்லை. இது என்ன பண்ண தெரியுமா? இது பாவத்தில் விழுந்து ஆத்மாவை இழக்க வழிவகுக்கும். அதே போல போராட்டமுள்ள வாழ்க்கையில் இயேசுவை பிரிந்தவர்களை விட சுகமாய் நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பிரிந்தவர்கள் அதிகம். நான் திரும்ப சொல்கிறேன், போராட்டமான வாழ்க்கையில், போராட்டங்கள் இருக்க வாழ்க்கையில், உபத்திரவங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு பிரிந்தவர்களை விட ஒரு சுகமான வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பிரிந்தவர்கள் அதிகம். ஆத்துமா ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கும்போது, ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்கன்னு கர்த்தர் கேட்க தரார் இல்லையா? தந்த பிறகு நாம் அதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி விடாதபடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறபடி கர்த்தருக்குள்ள நன்றியோடு நாம் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய சமூகத்தை இழக்காமல், கர்த்தருடைய பிரசனத்தை இழக்காமல், அவருடைய ஆளுகையை இழக்காமல் இதை சரியாய் பயன்படுத்துகிறோமா என்பது தான் சரியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எப்பொழுது ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான் என்று கேட்டால், நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 3:20 பாருங்கள். எபேசியர் 3:20 எபேசியர் 3:20 படியுங்கள். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமையாகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கவனிங்கள், இங்க பாருங்கள், நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை விட கர்த்தர் மேலானதை செய்வார். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்கிறீங்களோ அதை விட மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவர் தான். ஆனால் இது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதமாக இருந்தாலும் இது மிகவும் மிகவும் அதிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய இடம். சரி, கர்த்தர் ஏன் அப்படி தருகிறார்? நம்ம கேட்பது ஒன்று, சில நேரத்தில் அதை விட கர்த்தர் மேலானதை தருகிறார் அல்லவா? ஏன் கர்த்தர் அப்படி தருகிறார்? சில நேரத்தில் பார்த்தினாக்கா, நம்முடைய அளவின்படி கர்த்தர் நமக்கு செய்யாமல், கர்த்தருடைய சம்பூர்ணத்தின் அடிப்படையிலும், கர்த்தருடைய தாராள குணத்தின் அடிப்படையிலும், கர்த்தருடைய கரத்தின் அது ஜெனராசிட்டிக்கு அதனுடைய அடிப்படையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவதற்காக பெரிதானதை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கறது கம்மி தாங்க, ஆனால் அவர் யாருன்னு காமிக்கணும் இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு என்கிட்ட வந்து கேட்டாக்கா 10 ரூபா கொடுக்கலாம்.
இதே வந்து மோடி வராருன்னு வச்சுங்களேன், மோடி ஒரு 10 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் பிச்சைக்காரனுக்கு, என்ன பார்ப்போம்? அட பாவி, நீ போட்டுக்கிற சட்டையே 20 லட்சம், பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுக்குறிய என்று நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே போல தான் கர்த்தரும் தன்னுடைய அவருடைய வல்லமையையும் மகிமையையும் காண்பிப்பதற்காக, தாராளத்தை காண்பிப்பதற்காக கர்த்தர் அப்படி செய்கிறார். சில நேரத்தில் சில ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் செய்கிறார். ஆனால் இது ஒரு ஆசீர்வாதமாய் மேலோட்டமாய் தோன்றினாலும் அதிக எச்சரிக்கையாக ஒவ்வொரு விசுவாசியும் செயல்பட வேண்டிய இடம். நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம என்ன கேட்குறோம் தெரியுமா? ஆண்டவரே ஒரு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு வேலை, ஆண்டவரே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு வேலை கொடுங்க என்று கேட்குறோம். கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஜெபத்தை பார்க்குறாரு. கேட்டு நீங்கள் அந்த ஜெபத்திற்கு ஏற்றபடி பதில் தராத, நீங்கள் கேட்கறது ஒரு சாதாரண சின்ன வேலை, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு அரசாங்க வேலையாக பார்த்து மாதம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது வேற. எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு மிகவும் நம்ம நன்றியில்லாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி மனசு போகாது. 90 பேருக்கு அப்படி போகாதுங்க. ஏன்னா இதுதான் மனிதனுடைய இயற்கை குணம். கர்த்தரை மறக்க தோணும், கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்த தோணும், அந்த பணத்தை வேற வழிகளில் செலவு செய்ய தோணும். நம்ம கேட்டதை கர்த்தர் கொடுத்தே பிரச்சனை தான். அதுலேயுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பார்த்தோம். ஆனால் மேலானதை கர்த்தர் தரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப சிக்கலான இடம். பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது, அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகுது. அப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கேட்டுருக்குறோம். அதிகமாக தரும்பொழுது அதை ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல சரியாக அவரை திருப்தி பண்ணி அதை கையாள்வது ரொம்ப கடினம். நம்ம பல நேரத்தில் நம்முடைய மாம்சத்தை உள்ள விட்டு அதை பிரியப்படுத்த அல்லது நம் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் பெற்ற ரட்சிப்பு இழந்து போகிறது. நாம் ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலை வரும். அதற்காக தான் சொன்னேன், நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பாருங்க, நீங்கள் இந்த காரியத்தை கர்த்தர் தரும் பொழுது 2 வகையில் செய்கிறார். நீங்கள் கேட்குறத விட அதிகமாய் கர்த்தர் செய்யும் பொழுது 2 நிலையில் செய்கிறார். நான் அதை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். முதல்ல, நீங்கள் கேட்டதை விட அதிகமாக தராரு. நான் சொல்றதை கவனிக்கணும். கேட்டதை விட அதிகமாக தராரு. இன்னொரு நிலையில் நீங்கள் கேட்காததை தருகிறார். முதல் நிலையில் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, கேட்குறத விட கர்த்தர் எக்ஸ்ட்ரா தராரு. இன்னொரு நிலையில் நீங்கள் கேட்கவே இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, ஜெபத்தில் எதுவுமே கேட்கல, ஆனால் ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பாருங்க, ஒரு சில நேரத்தில் நமக்கு நீங்கள் எசேக்கியா ராஜா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை கூட படிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:3 பாருங்க. நான் படிக்கிறேன் வேகமாய். கர்த்தாவே, நான் சரி, போதும் கவனிங்கள். நான் சுருக்கி சொல்லிடுறேன். இங்கே எசேக்கியா அவன் உயிர் போகிறது, கர்த்தர் அவனை எடுக்கப் போகிறார் என்று தீர்க்கதரிசி அறிவித்து விட்ட பிறகு கவனிங்கள், இவன் உயிர் நீ காரியத்தை ஒழுங்குபடுத்த ஆண்டவர் சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டாரு. இப்போ இவன் அழறான். இவன் ஜெபத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா, இவன் ஆண்டவரிடத்தில் எனக்கு வாழ்க்கையை கூட்டி கொடுங்கன்னு அவன் ஜெபம் பண்ணல. எனக்கு இன்னும் வாழணும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து அவன் ஜெபிக்கல. எனக்கு இன்னும் 10 வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணலை. எனக்கு இன்னும் சில காரியங்கள் இருக்குதே, இதெல்லாம் நான் முடிக்கணுமே ஆண்டவரே என்று மறைமுகமாய் நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே என்று கேட்டும் அவன் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணலை. இவன் ஜெபம் எதை காண்பித்தது என்றால், ஆண்டவரே, நான் இவ்வளோ உத்தமமாக இருந்தேனே, நான் மரிக்க போகிறேனே, இவ்வளோ சீக்கிரத்தில் என் சாவு வரணுமா என்று ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் அழுது தன் உள்ளத்தினுடைய துக்கத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கப்படுத்தினானே ஒழிய
ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆயுசை கூட்டி கொடுங்க என்று நேரடியான வார்த்தைகளை அவன் தரவே இல்லை. ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செஞ்சார். 15 வருடங்களை கர்த்தர் அவனுக்கு கூட்டி தந்தார். ஹல்லேலூயா. அவன் கேட்கலைங்க, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எனக்கு இன்னும் வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு கேட்கல. அவன் யாராக இருந்தாலும் அது ஒரு சாதாரண மனித உணர்ச்சி. நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னாக்கா அது அழுவறுத்து இயற்கையான ஒரு மனித குணம். இன்றைக்கே சாகணுமா, இப்படி சாவணுமா என்று அழுவறுத்து. ஆனால் கர்த்தராய் பார்த்து அவனுடைய ஜபத்தை பார்த்து அழுகையை பார்த்து கூட்டி கொடுத்தார். ஆனால் கவனிங்க, கூட்டி கொடுத்த பிறகு அவனுடைய இன்னொரு மனிதனை காட்டி விடுகிறேன். பின்பு நான் சொல்கிற இன்னொரு காரியத்தை, சாலமோனை பாருங்கள். சாலமோன் ஆண்டவரிடத்தில் பலிகளை செலுத்தி ஆயிரக்கணக்கான மாடுகளை அவன் தகன பலியிட்டு அவன் ஆண்டவரிடத்தில் இரவு நேரத்தில் அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வந்து சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது ஞானம். ஆண்டவரிடத்தில் கேட்டது ஞானம் தான். ஆனால் அவன் கேட்காத ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தார். இந்த ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டு இப்போ 2 பேரையும் பாருங்கள், எசேக்கியாவையும் பாருங்கள், அதே போல் இங்கே சாலமோனையும் பாருங்கள். 2 பேரும் சரியாக இவன் ஞானத்தை கேட்டான் இல்லையா? இந்த ஞானம் ஆண்டவர் தந்த அந்த கேட்டதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை சரியாக கையாள்வதற்கு அது பயன்பட்டதா என்று பார்த்தா இல்லை. ஒரு பெரிய ஞானிக்கே அந்த அறிவு தரப்படவில்லை, அந்த அறிவு இல்லை. பாருங்க, இந்த 2 பேரையும் பாருங்க. 2 பேருடைய இருதயமும் மேட்டிமையானது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் கேட்பதை விட கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அடிப்படையில் நான் சொல்கிறேன், அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு பெருமை வந்துவிடும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரே. அப்போ மறைமுகமாய் சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த காரியங்கள் கர்த்தர் உனக்கு மேலான ஆசீர்வாதத்தை தரும் பொழுது இது எதுக்கு நேராய் கொண்டு போகும் தெரியுமா? பெருமைக்கு நேராய் கொண்டு செல்லும். பெருமை தேவ கிருபையை உன்னை விட்டு விலகுவதற்கு வழிவகுக்கும். கிருபை விலகும் பொழுது நம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து போவதற்கு அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. இன்னொரு காரியத்தை பாருங்கள், சவுலை பாருங்கள். இவங்க 2 பேரும் நான் சொன்னேன், அவர்கள் கேட்ட காரியத்தை விட கர்த்தர் அதிகமாய் தந்தார் என்று சொன்னேன். அவர்கள் இருவரும் பின்மாற்றத்தில் அவர்கள் இழந்து போனாங்க ஆத்துமாவை. இங்கே பாருங்கள், சவுலை குறித்து பாருங்கள். கேட்காத பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். கேட்கவே இல்லை. அவன் வந்து எதுக்காக போனான் என்று பார்த்தோன்னா, கழுதை காணான். இந்த கழுதையை சாமுவேல்கிட்ட போனாக்கா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இந்த கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதற்காக ஆயத்தம் பண்ணி தான் போகிறானே ஒழிய அங்கே போனாக்கா வேறு ஏதாவது செய்தி கிடைக்கும் அப்படிலாம் அவன் எண்ணத்தில் எதுவும் இல்லை. அப்போ அவன் கேட்காத ஒரு ஆசீர்வாதத்தை சவுலுக்கு ஆண்டவர் தந்தார். இதை பெற்றுக்கொண்டு கவனிங்கள், நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணவில்லை. ஏன்னா முதல் ராஜா இவன் தான் இல்லைங்களா? முதல் ராஜா சவுல். அப்போ கர்த்தர் அவனை கண்டிப்பாய் சகல கோத்திரத்திலும் அவனை நேசித்திருக்க வேண்டும். அவன் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்க வேண்டும் என்பதால் தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா? நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவனுக்கு கர்த்தர் இவன் கேட்காத இந்த இருந்திருப்பான். ஆனால் அந்த தேவனிடத்திலிருந்து அன்பை எடுத்து கர்த்தரை விட்டு விலகி போக பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படி வகுத்தது எது என்று கேட்டால் அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், அவன் நினைத்து பார்க்க கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ ஆனால் தாவீதுக்கு பாருங்க, தாவீது அவன் சிங்காசனம் கிடைக்கப்பட்டது. யோபு எடுத்துக்கொள்ளுங்கள், 2 பேருக்கும் யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தந்தார். ஆனால் இந்த இரட்டிப்பான நன்மை பெற்ற பிறகு யோபு விலகி போகலை. தாவீதுக்கு கர்த்தர் சகலத்தையும் தந்தார். அவனுக்கு குறை எதுவுமே இல்லை. எல்லா ஆசீர்வாதம். ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் அவனுக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் கேட்காத ஒரு காரியத்தை, ஒரு பெரிய ராஜ மேன்மையை கொடுத்தார். ஆனால் இந்த தாவீதுக்கு மட்டும் எப்படி அந்த ராஜாங்கம் கையில் நின்றது, சவுல் கையில் ஏன் நிற்கல? இந்த சவுலுக்கு ஏன் பெருமை வந்தது, இந்த தாவீதுக்கு ஏன் வரவில்லை என்று பார்த்தா, கர்த்தர் அந்த ராஜாங்கத்தை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, அவன் தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை புலமிட்டார், கர்த்தர் அவனை உருவாக்கினார், கர்த்தர் அவனை சிட்சித்தார். அவன் குறைகள் எல்லாவற்றையும் களைந்து அவனை ஒரு முழு மனிதனாய் மாற்றிய பிறகு அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. மாலைகளிலே நாமும் கர்த்தர் தருகின்ற ஒருவேளை
எனக்கு கர்த்தர் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரலாம், எப்போ வேணால் தரலாம், யாருக்கு வேணால் தரலாம். ஆனால் அது அதிக எச்சரிக்கையாய் செயல்பட வேண்டிய நேரம், அதிக ஆபத்து நிறைந்த ஒரு காரியம் என்பதை நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம ஒருவேளை பாடுகளின் மத்தியிலும், தரித்திரத்தின் மத்தியிலும், அல்லது கஷ்டத்தின் மத்தியிலும் போகலாம். ஆனால் ஒரு சூழலில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காய் திறக்கும் பொழுது நம் மனம் மேட்டிமை அடைந்து நாம் கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் அது ஒரு காரணமாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது இந்த கேட்டுக்கொண்ட இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிட்டது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படியுங்கள். 4, 11, 12. பிலிப்பியர் 4, 11, 12. படிங்க. பாருங்க, பவுல் ஒரு பெரிய ஒரு 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 பணக்காரன் மாத்திரமல்ல, ஒரு பெரிய அறிஞன், தேவனிடத்திலிருந்து பல கிருபைகளை பெற்றவன், அற்புதங்களை செய்யக்கூடிய திறமைகளை பெற்றவன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், பல வரங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றவன். இங்கே சொல்கிறான், அவனுக்கு நேரிட்ட எல்லாவற்றிலும் பல பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வந்தது. ஆண்டவர் அவனை நன்மையான பாதையில் நடத்தினார், ஆனால் அதிகமாய் பாடுகள் உள்ள பாதையில் நடத்தினார். ஆனால் அவன் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணான் தெரியுமா? அவன் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கும் பொழுது, பெரிய மேன்மையை காண்பிக்கும் பொழுது, பெரிய வரங்களை தரும் பொழுது அவன் மனம் மேட்டிமையாகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் எல்லா நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க பழகி கொண்டான். அந்த மாலை வேளையிலே ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாம் ஒருவேளை சில குறைகளோடு கேட்கிற ஜபத்தில் ஆண்டவர் நான் ஏறெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் இன்னும் கேட்கலையே, இன்னும் சோர்ந்து போய் ஒருவேளை இது எனக்கு பின்மாற்றத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். அல்லது நீங்கள் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தில் ஒரு நன்மையை பெற்று, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று இப்போ குறையில்லாமல் வாழ்க்கை வாழ்கின்ற 2வது நிலையில் இருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை, வேண்டிக் கொண்டதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 சூழலிலும் முதல்ல உங்களுக்கு இழப்பு வரும்போது கவனமாக இருக்கணும். ஆண்டவர் விட்டு விலகி போவதற்கு வழிவகுக்கும். ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கும் பொழுது எச்சரிப்பாக இருக்கணும். நீங்கள் கேட்டதை விட இன்னும் அதிகமான காரியத்தை ஆண்டவர் தரும் பொழுது அதிக எச்சரிப்போடு, அதிக ஒரு ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், ஆண்டவரே நான் மனரம்யமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு தாழ்வு வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, கஷ்டங்கள் ஏறிட்டாலும் சரி, திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் என் வாழ்க்கையில் தரலாம். அல்லது இன்னும் கர்த்தர் என் வாழ்க்கையை சௌரியப்படுத்தலாம் வருகின்ற காலத்தில். அல்லது வருகின்ற காலத்தில் இன்னும் என்கிட்ட இருக்கிற சில காரியங்கள் இழந்து வேற காரியங்கள் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் எந்த சூழலிலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரத்தில் இப்போ எப்படி இருக்கிறனோ அதே போல இருக்கணும். ஆண்டவரே, எதுவும் என்னை அசைக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் மனரம்யமாய் நான் இருக்க வேண்டும்.